வணக்கங்க. இன்னைக்கு வாழைப்பூ பொரியல் செய்றது எப்படின்னு சொல்றேங்க. வாழைப்பூ உடலுக்கு அவ்வளோ நல்லதுங்க. இத எல்லாமே சுத்தம் பண்ணி வைக்கணுங்க. இந்த உள்ளுக்குள்ளார ஒரு ஸ்டெம்ப் இத காமிக்கிறேங்க. பாருங்க. இது இந்த வாழைப்பூல இந்த மாரி ஒண்ணு திக்கா இருக்கும். இதையும் இந்த இடத்துல ஒரு தொப்பைன்ட்டு சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஒண்ணு திக்கா. இந்த இடத்துல இருக்கா. அது 2யும் ரிமூவ் பண்ணிட்டு தான் வாழைப்பூ பொரியலே செய்யணுங்க. வாழைப்பூவெல்லாம் கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணி மோரில் போட்டு வைக்கணுங்க. இல்லாட்டி கருத்து போயிடும். அதனால் கட் பண்ணி மோரில் போட்டுட்டு காமிக்கிறேங்க. இப்படி பொடி பொடியாக அரிஞ்சு இந்த மோரில் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ எடுத்து இது புளிஞ்சு எடுத்துட்டு உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சு ஒரு குக்கரில் ஒரு 2 சவுண்டு விட்டு பொரியல் செய்யணுங்க. பாருங்க. இப்போ வாஷ் பண்ணி போட்டு வச்சுட்டாங்க. இப்போ உப்பும் போட்டுட்டாங்க. இதுக்கு பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன். அந்த தண்ணி பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை ஊற்றி அப்படியே வேக வச்சிடணுங்க. பருப்பு போடக்கூடாது, அந்த தண்ணி மட்டும் இப்போ ஊற்றுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சிங்க. இந்த தண்ணியை இருத்தாதீங்க. இந்த தண்ணியில் சத்து இருக்குது. இந்த தண்ணியில் தான் சத்து இருக்குதுங்க. ஆமாம், இந்த தண்ணி இருத்திடாதீங்க. வேணா இது தண்ணி உங்களுக்கு போட்டு வணக்கிறதுக்கு இதாக இருந்துச்சுன்னா அந்த தண்ணி இருத்தி குடிச்சிடுங்க. இது கர்ப்பப்பைக்கு இந்த வாழைப்பூ பொரியல் அவ்வளோ நல்லதும்பாங்க. ஆமாம், அதாவது வாழைப்பூவை வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகா, 2 வரமிளகா, கறிவேப்பிலைங்க. இப்போ தாளிச்சிடலாங்க. இப்போ நல்லா வணங்கிடுச்சுங்களா. இப்போ பருப்பு போட்டுருணுங்க. பருப்பு போட்டு ஒரு வெண்ணெய் பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்கள். இப்போ நல்லா வணங்கிடுச்சுங்க. சுத்தமாக நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் போட்டு ஒரு கிளறி ஆஃப் பண்ணி வைக்கிட்டாங்க. ஆஃப் பண்ணியாச்சுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.